ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் எப்படி செய்யலாம் மற்றும் அதனுடைய சத்துக்கள் என்னவெல்லாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். செல்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் தேங்காய், ஏலக்காய் 4, சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு, தண்ணி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல தேங்காய் துருவிக்கலாம், அல்லது நீங்கள் தேங்காய் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சுக்கு கூட இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டா இன்னுமே நல்லது. தேங்காயில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை இருக்கும், அதை வச்சு கூட நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு முதல் தேங்காய் பால். இதை நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்பில் இரத்த சோகை ஏற்படாமல் இருக்கும். அயன் வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். அதே போல் கால்சியம், அதே போல் கெட்ட கொழுப்பு எல்லாமே நீக்கிட்டு நல்ல கொழுப்பு எல்லாமே கொடுக்கக்கூடியது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்க தேங்காய் இதுக்கும் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தேங்காய் பால் வந்துட்டு டெய்லி 1 கப் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பசியை அடக்கிற தன்மை கொண்டது. அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாமே குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்துட்டு ரிங்கிள்ஸ் எல்லாம் விழுகாமல் எப்போதும் நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடியது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருந்தால் கூட அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததுமே இறக்கிடுங்க. இதை தயவு செஞ்சு கொதிக்க வச்சிடாதீங்க. அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை குடிக்கிறதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். அதனால் மரத்து கூட கொதிக்க வச்சிடாதீங்க. இதை வளர்ந்துட்டு வர்ற குழந்தைங்க, ஒரு 2-3 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் மறக்கடிச்சதுக்கப்புறமா தினமும் மறக்காமல் இந்த தேங்காய் பால் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட எலும்புகள் வளர்கிற சமயத்தில் உறுதியாகவும் செய்யும். இத்தனை நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த தேங்காய் பாலை முடிஞ்சால் தினமும் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.